ஹாய். இப்போ மேக்ஸ் பார்க்க போகிறோம். ஏறு வரிசைன்னா என்ன, இறங்கு வரிசைன்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இங்கிலீஷில் வந்து அசெண்டிங் ஆர்டர், அப்புறம் டிசெண்டிங் ஆர்டர். அசெண்டிங்னா என்ன, ஏறு வரிசை, அசெண்டிங் ஆர்டர். ஏறு வரிசைனா என்ன, அதாவது 0லேருந்து 0 1 2 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. இதுதான் ஏறு வரிசை. அதாவது சின்ன நம்பர்லேருந்து ஒவ்வொன்றா இப்போ மாடிப்படி இருக்குது பார்த்தீங்களா. இப்போ மாடிப்படிலேருந்து கீழே இருக்கோன்னு வச்சுங்களேன், கீழேருந்து மேலே போகணும்னா என்ன செய்வோம், கீழேருந்து ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பாக தான் நம்ம போவோம். அப்போ ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பாக போகிறப்ப என்ன பண்ணுது, அந்த சின்னதுலேருந்து பெருசுக்கு போகணுன்னா கீழேருந்து தான் ஏறு வரிசை. அப்போ கீழேருந்து மேலே ஏறுனா தான் அது ஏறு வரிசை. அப்போ தமிழில் வந்து ஏறு வரிசைன்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் வந்து அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அசெண்டிங் ஆர்டர்னால் என்ன, சின்னதுலேருந்து பெருசுக்கு போகிறது. இப்போ நான் ஒன்று கொடுத்துருக்கேன் பாருங்கள், 5 2 4 7 9. இப்போ ஆன்சர் அதுக்கு என்னன்னு தெரியுங்களா. இப்போ அதுக்கு வந்து ஆன்சர் வந்து, இப்போ இதில் வந்து எது சின்னது, இது இத்தனை நம்பர் 5 நம்பர் இருக்குல்ல, அந்த 5 நம்பரில் எது சின்ன நம்பரு, 2. அப்போ இந்த 2வை போடணும். இந்த 2வை போட்டு முடித்த பிறகு இதுக்கப்புறம் எது சின்ன நம்பரு, 4 2 4. அதுக்கு அடுத்தது 4ரை விட்டாச்சு. அதுக்கு அடுத்த நம்பர் இந்த 3 நம்பரில் எது சின்ன நம்பரு, 5. அதுக்கு அடுத்தது இந்த இப்போ 3 நம்பர் போட்டாச்சு. இங்கே பாக்கி எத்தனை நம்பர் இருக்குது, 2 நம்பர் இருக்குது. அப்போ இந்த 2 நம்பரில் 7 சின்னதா 9 சின்னதா, 7 தான் சின்னது. அதுக்கு அடுத்தது 9. புரியுதுங்களா நான் சொல்கிறது. இங்கே பாருங்கள், இப்போ ஏறு வரிசைன்னா தமிழில் வந்து ஏறு வரிசைன்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷ் வந்து அசெண்டிங் ஆர்டர்னு சொல்லுவாங்க. ஓகேவா. இப்போ 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 சின்னதுலேருந்து தான் பெருசுக்கு போகணும். ஒரு மாடிப்படி ஏறுனா கீழேருந்து தான் மேலே போனால் தான் அந்த மேப்படியை போய் தொட முடியும். இல்லைன்னா தொட முடியுமா, தொட முடியாது. அதாவது கீழேந்து மேலே போனால் தான் அதுதான் ஏறு வரிசை. ஏறிக்கிட்டே மேலே ஒவ்வொரு படியாக ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பாக போனாக்கா மேப்படியை போய் சேரலாம். அப்போ சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு போகிறது அது என்னது, ஏறு வரிசை. ஓகேவா. இப்போ இந்த மேக்ஸை பாருங்கள். இப்போ இது வந்து உங்களுக்கு புரியலன்னு சொல்லாதீங்க, எதையுமே புரிஞ்சுக்க. மேக்ஸை பொறுத்தவரை ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சீக்கிரம் எத்தனை மார்க் விடுவோம் அத்தனை மார்க், ஃபுல் மார்க் நம்ம எடுக்கலாம். ஓகேவா. இப்போ 5 2 4 7 9 கொடுத்துருக்குறோம். இப்போ இதில் வந்து எது சின்ன நம்பரு அப்படின்னு பார்க்குறப்ப 2. அப்போ இந்த 2வை எடுத்து இங்கே போடுறோம். ஓகேவா. இந்த 2வை போட்டு முடித்த பிறகு அதுக்கப்புறம் என்ன நம்பர் இருக்குது, 4 நம்பர் இருக்குது. இந்த 4 நம்பரில் எது சின்ன நம்பர், அதுக்கு அடுத்தது இந்த 4 இருக்குது, 4 போடணும். அப்போ இந்த 4 2வும் 4 போட்டாச்சா. அதுக்கப்புறம் இந்த 3 நம்பரில் இந்த 3 நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, 7 5 7 9 இருக்குது. அப்போ இந்த 3 நம்பரில் எது சின்ன நம்பர்னா 5. அப்போ அந்த 5வை தூக்கி இங்கே போடணும். அதுக்கப்புறம் எத்தனை நம்பர் இருக்குது, இங்கே 7 இருக்குது 9 இருக்குது. அப்போ இதில் எது சின்ன நம்பரு, 7. அப்போ அந்த 7வை தூக்கி போடணும். ஓகேவா. அடுத்தது 9னை அப்படியே போட்டுடணும். அதுதான் அசெண்டிங். இப்போ அடுத்தது பாருங்கள், மறுபடியும் ஒரு சாம்பிள் கொடுத்துருக்குறேன். அடுத்து பாருங்கள், 8 1 3 2 5. இது வந்து கேள்வி. ஓகேவா. இப்போ இதோட ஆன்சர் என்ன சொல்லலாம் சொல்லுங்கள். இப்போ இதுக்கு ஆன்சர் என்னன்னு தெரியுமா. இப்போ இதுக்கு ஆன்சர் பார்க்குறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இது என்ன, ஏறு வருஷம்னா சின்னதுலேருந்து பெருசுக்கு போகணுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. அப்போ இது எல்லாம் இந்த 5 நம்பரில் எது சின்ன நம்பரு, 1. ஓகேவா. அப்போ இந்த 1னை இந்த இடத்துல போடணும். அதுக்கு அடுத்தது என்னது, 2. 2வை இங்கே போடணும். அதுக்கு அடுத்த நம்பர் என்னது, 3. அதுக்கு அடுத்தது என்னது, 5. அதுக்கு அடுத்தது 8. ஓகேவா. இப்போ இது புரியுதான்னு பாருங்கள். 8 1 3 2 5. இது கேள்வி. பதிலை பார்த்தீங்களா, 1 சின்னதுலேருந்து பெருசுக்கு போயிருக்கு பாருங்கள். 1 2 3 5 8. இதுதான் சின்னதுலேருந்து பெரிய நம்பருக்கு போகுது பார்த்தீங்களா. இதுதான் அசெண்டிங் ஆர்டர். ஓகேவா. அடுத்த சாம்பிள் பாருங்கள். அடுத்த எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள். இங்கே இருங்க, 15 17 12 11 10. இப்போ வந்து அதாவது
இப்போ 1லேருந்து 10 வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ 11, 12 இப்படிலாம் வந்துச்சுன்னா, இந்த பாருங்க. இப்போ 1லேருந்து நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? இப்போ 11, 12, 13 இப்படி வரும்போது, பெரிய எழுத்தா வரும்போது, அப்போ நம்ம என்ன செய்யணும்? அப்போ உங்களுக்கு புரியலன்னா பயந்துக்காதீங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர்னு குடுத்துட்டாங்கன்னா, அப்போ நீங்க என்ன செய்றீங்க? பயப்படாம 0லேருந்து 1, 2, 3, 4, 5, 10 to 20 வரைக்கும் நீங்க போட்டு வச்சுக்கங்க. அப்படி கேட்கும்போது அசெண்டிங்னா குடுத்துட்டாங்கன்னா, அப்போ ஒவ்வொரு நம்பரா நீங்க பார்த்துக்கலாம். இப்போ எது சின்னதுலேருந்து பெருசுக்கு போனா அது அசெண்டிங்கு. இப்போ என்னென்ன நம்பர்லாம் கேட்டிருக்காங்க, அதில எது சின்ன நம்பரு அப்புடின்னு பார்த்துக்கிட்டு ஒவ்வொரு நம்பரா இத பார்த்தே நீங்க எழுதுனாலே தப்பு இல்ல. புரியுதுங்களா? எதையுமே நீங்க புரிஞ்சுக்கிற வரைக்கும் பார்த்து எழுது. புரிஞ்சுட்ட பிறகு நீங்களாவே ஆட்டோமேட்டிக்கா எழுதிரலாம். ஓகேவா? அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? அடுத்தது பாருங்க. நான் மறுபடியும் தரேன். 15, 17, 12, 11, 10. இப்போ இதுக்கு ஆன்சர் என்னன்னு தெரியுங்களா? இந்த இருங்க ஆன்சர பாருங்க. நீங்களே கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு என்ன வரும் இதுலேருந்து? இந்த 5 நம்பர் இருக்கு. 5 நம்பர்ல எது சின்ன நம்பரு? 10. 10 தானே? 10. அப்ப 10க்கு அடுத்தது என்ன? அடுத்து போகணும்ல 11. அதுக்கு அடுத்தது 12. 12. அதுக்கு அடுத்தது என்னது? 12க்கு அடுத்தது என்னது? 15. 15 வருது பார்த்தீங்களா? 15. அதுக்கு அடுத்தது 15 வருதா? அதுக்கு அடுத்தது 17. இதான் ஆன்சரு. ஓகேவா? அசெண்டிங்னா என்ன? டிசெண்டிங்னா என்னன்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அசெண்டிங்னா ஏறு வரிசை, டிசெண்டிங்னா இறங்கு வரிசை. இப்போ இந்த 3 எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன். உங்களுக்கு புரியுதான்னு மட்டும் சொல்லுங்க. புரியலன்னா புரியலன்னு சொல்லுங்க. ஒண்ணும் தப்பில்ல. திரும்பி நான் போடுறேன். புரியல அப்படின்னு சொன்னாலும் ஓகே தான். ஓகேவா?